என்னுடைய கார்டனில் என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் ஜாஸ்மின்ஸ் வச்சுருக்கேன்னு பாருங்கள். இது வந்து குண்டு மல்லி. இது வச்சு 2 வருஷத்துக்கிட்ட ஆக போகுது. நல்லா கொத்து கொத்தாக பூக்கள் பூக்கும். பூத்து முடிஞ்சோடனே அப்பப்போ கட் பண்ணி விட்டு வீக்லி ஒன்ஸ் உரம் கொடுத்துட்டே இருப்பேன். அவ்வளோதான், நல்லா பூக்கள் பூக்குது. இது வந்து அடுக்கு குண்டு மல்லி, கொடியில் வளர்றது. நான் கிரவுண்ட் கார்டனில் வச்சு மேலே டெரஸ்க்கு ஏற்றி விட்டுருக்கேன். இதுவும் அப்படி தான், ப்ரூனிங்கும் உரங்களும் தான் மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருக்கணும் மல்லிகை செடிக்கு. இது வந்து ராஜமல்லி, நல்லா ரோஜாப்பூ மாதிரி, வெள்ளை ரோஜாப்பூ மாதிரி பூக்கும். இது வச்சு 2 மாதம் தான் ஆகுது. இந்த செடி வாங்கியே 2 மாதம் தான் ஆகுது. ஸோ சின்ன செடியாக இருக்குது, ஆனாலும் பூக்கள் நல்லா பூக்குது. இது ரப்பர் காக்கட்டான். இது இனிமேல் தான் நான் வந்து டெரஸ் கார்டனில் நடவு பண்ண போகிறேன். இது வந்து ஜாதி மல்லி, நல்ல வாசம், சூப்பர் வாசம் இருக்குது. நான் இந்த செடியில் கொஞ்சம் பூ தான் இருக்குது, ஆனாலும் பக்கத்தில் போனாலே அவ்வளோ வாசம் அடிக்குது இந்த செடியில் பூலேருந்து. பாருங்கள், எல்லா கிளைகள்லேயும் பூ விட்டுருக்கு. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இதோட 9 மந்த்ஸ் ஆகுது அந்த செடிக்கு. இது வந்து நித்திய மல்லி. எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வீட்டில் இருந்து ஸ்டெம் கொண்டு வந்து 2 ஸ்டெம் கட் பண்ணி கொண்டு வந்து வச்சேன். 2மே சக்ஸஸ்ஃபுல்லாக இது முளைச்சி வந்துருச்சு. இருவாச்சி மல்லி, இது பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு பூன்னு, அப்படியே ஒரு ஸ்டார் மாதிரி இருக்குல்ல, அழகான ஒரு மல்லிகை இந்த இருவாச்சி மல்லிகை. இதுவும் 2 மாதத்துக்கு கிட்ட தான் நான் வாங்கினது, 2 மாதத்துக்கு முன்னாடி தான் வாங்கினது. சந்தன முல்லை பாருங்கள், எவ்வளோ மொட்டுக்கள் வச்சு அப்படியே அழகாக இருக்குது பாருங்கள். சின்ன செடியாக இருந்தால் கூட அவ்வளோ மொட்டுக்கள் வச்சுருக்கு. இது இன்னும் வளர்ந்தால் எவ்வளோ பூக்கள் கொடுக்கும்ல. இது வந்து அடுக்கு மல்லி, செடியில் வளர்றது. ஒரு ஃபங்க்ஷனில் எங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது